பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீயே செல்லம்மா செல்லம்மா. உன்னை நான் சும்மா விட போறதா இல்லடா. உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். இது ஏன் வீட்டு பிரச்சனை. அவ கழுத்துல தாலி கட்ட இருந்தது அவ அத்தானா. இந்த விஷயத்த நான் சும்மா விட போறதா இல்ல. கக்கா வந்துட்டு அவ்வளோ ஒண்ணுமோ இப்பதான் அவளுக்கு தகவல் கொடுத்துருப்பாவன்னு நினைக்கேன். வீட்டுக்குள்ள போய் தாலியே கட்டியிருக்கான். எப்படி தைரியம் இது? இந்த ராம் பயலுக்கு தெரிஞ்சதுன்னா தலைக்கீழ இப்ப குதிச்சிருவானே. நல்ல வாய் காட்டிய பிள்ளை, மனசுக்குள்ள காதல் கத்தரிக்கானெல்லாம் இருக்காதுன்னு நினைச்சேன். விஷயமே புரியாம பேசாத உச்சு. ஆமா, நீ இப்ப சொன்னிய ராம் ரெபேக்காக்க வேலைக்கு போயிருப்பாவன்னு அவனுக்கே தெரியும். இன்னைக்கு ஏஞ்சலும் வேலைக்கு போயிருக்க மாட்டா போல, உடம்பு சரியில்லைன்னு வீட்டுலதான் இருக்கான். தெரிஞ்சுக்கிட்டு தாலி கட்டுறதுக்கு இவன் தான் வந்திருக்கான். ஐயே ஆமா, பேசி பேசி பாத்திருப்பான் போல. அவ கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன்னு ஒத்தப்படியா நின்றுருக்கான். அவளுக்கு தான் உன்னை பிடிக்கலையேன்னு அடிச்சு போட்டு இவன் தாலியை பிடிங்கி கட்டியிருப்பான் போல. இருந்தாலும் இந்த ராம் பையல எதிர்த்து நின்று ஏஞ்சல் கழுத்துல தாலி கட்டதுக்கு ஒருத்தனுக்கு வீரம் இருந்திருக்கேன். நாமளும் தான் அப்படி இப்படின்னு பக்கத்துல இருக்கோம். இங்க நடந்துட்டு இருக்க கூத்து 8 ஊருக்கும் தெரியும். ஒரு நாள் ஒரு பயலுக்கு தட்டி கேட்கறதுக்கு துப்பு இருந்திருக்கான். ஆமா, கேட்டா அந்த தாடிக்காரன் சும்மா விட்டுருவான் பத்தியா. பொம்பளை கேட்க போனா அவனு கூட வச்சு பேசுவான் தப்பா. ஏதாவது ஆம்பளை கேட்க போனா ரெபேக்கா அக்கா கூட வச்சு பேசுவான்ல. ஆமா, அவனுங்க 2 பேரும் பேச்சுல கூட எதுக்கு ஒரு பையன் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கான். வந்து தாலியை கட்டி புட்டானே. கெட்டினது யாருன்னு நினைக்கேன். யாரு? அன்னித்து உனக்கு யாருன்னே தெரியாதா? தெரியாதனால தானே கேட்கும். அவன் பஞ்சாயத்தை கூட்ட சொல்லி வச்சு போலாம். இப்ப பஞ்சாயத்துல என்ன முடிவெடுக்க போறா? அவ்வளோ நம்ம ஊர் பையன் தானா? இல்ல நம்ம ஊர் பையன்தான், பக்கத்து தெரு பையன்தான். யாருன்னு கேட்டான் நீங்களே ஆடி போயிருவியா? யாருன்னு சொல்லு, அது பிறகு ஆடியதான் ஆடத்தான் நாங்க பாத்துக்கிட்டோம். வேற யாரும் இல்ல, பெரியவருக்கு பேரன் தான். என்ன, ஒரு பேரனாரு இறந்து போயிட்டான், இன்னொரு பேரனாருக்கு கல்யாணம் ஆகி குழந்தையும் இருக்கு. மௌலுக்கு பையனுக்கு ஒரு வாரத்துல கல்யாணத்தையும் வச்சிருக்காரு. இதுல எந்த பேரை வந்து தாலியை கட்டினானோ? அந்த ருக்குக்கு பையன் ஃபாரின்ல இருந்தான்ல, அவன் அங்க மொத்தத்தையும் முடிச்சுக்கிட்டு இங்கே வந்திருப்பான் போல. ஃபைல் என்னமோ எடுத்துட்டு கார்ல இருந்து இறங்கி போறத நானே பார்த்தேன். அட, நம்ம ஏஞ்சல் கூட அந்த கம்பெனில தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். பழக்கம் ஏதாவது இருந்திருக்கான், அவளை காப்பாத்துறதுக்குன்னு தாலியை கட்டியிருப்பான். என்ன நோக்கத்துல கட்டினான்னு தெரியல. பெரியவர் தான் பேசுறதுக்கு வராரு. தீர்ப்பு அந்த பையனுக்கு சாதகமா போச்சுன்னா நல்லா இருக்கும். ஆமா, வயசு புள்ள எங்க போட்டுக்கிட்டு அப்ப நம்ம பையனை வந்து பந்தாடியது. செல்லம் போல ஒரு நாள் நிம்மதியா கிடந்து உறங்க விட மாட்டானுங்க. நித்த இவனுங்களுக்கு பயந்து ஒவ்வொரு இடமா ஒளிச்சு வாடுதுவான். இன்னைக்காவது இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தேன், அது வரைக்கும் சந்தோஷம். இவனுங்க ஆடி ஆட்டத்தை கேட்கவும் முடியாது, பாத்துக்கிட்டே இருக்க முடியாம என்ன நிலைமைப்பா. ஏன் உச்சு? வெளிநாட்டுல படிச்ச பையன் ஆத்திரத்துல தாலியை புடுங்கி தாலியை கட்டி போட்டான். ஏத்துப்பான்னு நினைக்கிறியா? இல்ல, பெரியவர்தான், அவர் வீட்டு மருமகளா ஏத்துப்பாரா? அட ஆமா, தெரியலையே. பஞ்சாயத்து முடிவு பார்த்தாதான் தெரியும். ஏஞ்சல் அம்மா, உன் கழுத்துல தாலியை கட்டிட்டான்னு பொன்னம்மா பாட்டி வந்து சொன்னாங்க. குழந்தைய பொன்னம்மா பாட்டி வீட்லயே கொடுத்துட்டு அடிச்சு பிறந்து ஓடி வரேம்மா. என்ன பையன் தானேன்னு உன்னை உள்ள சேர்த்தேனா? இன்னைக்கு நான் இல்லாத நேரமா வந்து என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டிட்டேலாம். வாய மூடுங்காத. தாலியை கட்டினது நான் ஒண்ணும் இல்ல. இதோ நிக்கிறானே உங்க பொண்ணு தான் எவனே செட் பண்ணி வச்சிருக்காளே. சொல்லி வச்ச மாதிரி என் கையில இருந்து தாலியை புடுங்கி அவன் தான் கட்டி இருக்கான். நல்ல நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க. கேட்டு அவன் கட்டின தாலியை கழட்டி கொடுக்கல. இப்போ நடக்கிறதே வேற. யாரு தம்பி நீ? ஊருக்குள்ள பார்த்தது கூட இல்ல, இப்ப ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க வீட்டுக்குள்ள வந்து. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவர்கிட்ட பேசி புரிய வச்சு பார்த்தேன், அவரு புரிஞ்சுக்கல. அதனாலதான் வேற வழி இல்லாம நானே தாலியை கட்டிட்டேன். ஏண்டி, உனக்கு யாரு என்ன ஏதுன்னு தெரியுமா? தெரியாதுமா எனக்கு. நான் வேதாச்சலம் தாத்தாவோட பேரன் தான். யாரு? என் பேரு அருண், இனியாவோட பிரதர். என்ன காரியம் தம்பி பண்ணிட்டீங்க? எவ்வளவு பெரிய வீட்டுல உள்ள பையன் நீங்க. இது என்ன விளையாட்டு கல்யாணமா? தாலி புடிங்க அவ கழுத்துல கட்டுறதுக்கு. எவ்வளவு பெரிய வீட்டுல உள்ள பையன் நீங்க, ஈஸியா தாலியை கட்டி புட்டீங்க. இதுக்கப்புறம் அவ வாழ்க்கையை யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க எதுக்கு தாழ்றீங்க? தாலியை புடுங்கி போட சொல்லுங்க முத, நான் கட்டுறேன். நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ண தப்புக்கு பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். முடிவை சொல்றவரே உங்க தாத்தா தான். இன்னைக்கான வாழ்க்கையை நடத்துறதுக்கே கஷ்டப்படுற குடும்பத்துல உள்ளவங்க நாங்க. அடுத்த தலைமுறைக்கும் சேர்த்து புகழை அந்தஸ்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்க குடும்பம் உங்களுது. இதுல பாதிக்கப்பட்டது என் பொண்ணோட வாழ்க்கை தானே. அருண், லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் தப்பு பண்ணிட்டியோ? அந்த டைம்ல இது கரெக்ட்னு பட்டுச்சு. மேபி நமக்குன்னு கல்யாண கனவு, கல்யாண ஆசை ஏதாவது இருந்துச்சுன்னா தாலியை கட்டியிருக்க மாட்டோம்.
இந்த பொண்ணை அவன்கிட்ட இருந்து சேவ் பண்ணணுங்கிறதுக்காக தாலியை கட்டிட்டோம். தாத்தா என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியலையே. பஞ்சாயத்துல இனியாவது இந்த பொண்ணுக்கு இவனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு முடிவெடுத்து பேசினாங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ என்ன சாம் சொல்ற? இனியா ஆமா, அருண் ஏஞ்சல் கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். நீ அவன்கிட்ட ஃபைல தானே கொடுத்துட்டு வர சொன்ன. அப்புறம் அன்பு நீ பேசுறத பார்த்தா தாலி அவன் கையில நானே எடுத்து கொடுத்துட்டு வந்த மாதிரி பேசுறேன். இவன் எதுக்குடா இப்படி ஒரு வேலையை பார்த்தான்? அந்த ஊருக்கு என்ன நல்லது கெட்டதுனால தாத்தாவை தான் கூப்பிடுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாம பேசி முடிக்கிறதுக்கு தான் பாப்பாங்க. தாத்தா இல்ல தலை குனிஞ்சு இருக்கணும். போற அன்பு, முத அருண் எதுக்காக அப்படி பண்ணான்னு ஏதாவது தெரியுமா சாம்? ஏன்னா இதுவரைக்கும் ஏஞ்சல் அருண் பார்த்ததே இல்ல. தாலி கட்டிட்டான்னு மட்டும்தான் எனக்கு போன் வந்துச்சு. ஏன் மச்சான் 2 நாள் தான் உனக்கு டைம், அதுக்கப்புறம் அப்படின்னு அந்த ஆள் அன்னைக்கே மிரட்டிட்டு போனாரே. ஒருவேளை அவன்கிட்ட இந்த காப்பாத்துறதுக்காக தான் அருண் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கணும். ஏன்னா அருணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அப்படித்தாண்டா நானும் நினைக்கிறேன். ஏஞ்சலை காப்பாத்துறதுக்காக தான் என்னமோ லூசுத்தனமா இவன் வேலை பார்த்திருக்கான். அருண் வேற ஃபாரின்ல படிச்சுட்டு வந்திருக்கான். காப்பாத்துறதுக்கு தான் தாலியை கட்டினேன், வேற எந்த நோக்கமும் இல்ல. தாலியை கழட்டி கூடன்னு கேட்டுட்டேன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துலதான் தாத்தாக்கு பெரிய கெட்ட பேரா போகும். அந்த அளவுக்கெல்லாம் யோசிக்க மாட்டான். அவனால இன்னொருத்தங்க வாழ்க்கை பாதிக்கப்படுற அளவுக்கு அருண் இருக்க மாட்டான். சரி, இப்ப நம்ம half an hourல போயிடலாம்ல? கண்டிப்பா. இப்போ அருணோட மனநிலையை விட ஏஞ்சலோட மனநிலையை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். வந்தவன் யாருன்னு தெரியாது, கழுத்துல தாலியும் கட்டிட்டான். பஞ்சாயத்து முடியறதுக்கு முன்ன நான் ஏஞ்சலை பார்த்து பேசணும். முடிவு எப்படி என் தாத்தா ஏஞ்சல் கிட்ட தான் விடுவாங்க. அதுவும் கரெக்ட் தான், நம்ம உடனே கிளம்பலாம். இப்ப உடனே போய் அவன் கட்டின தாலியை கழட்டி போட்டு அவனை வீட்டுக்கு கூட்டுவாங்க. அம்மாடி பேக்கு. சித்தி ருக்கு. ஆமா கண்டியா, உன் பொண்டாட்டி ருக்க பேக்குன்னு சொல்லிட்டனே. உன் மவன் போய் வீட்டுக்குள்ள இருந்த பிள்ளைக்கு தாலியை கட்டுவானாய். ஊருக்கே தெரிஞ்சதுக்கு பிறகு நல்ல பொம்பளைனா அவன் பொண்டாட்டியா வீட்டுக்கு கூட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லணும். அதை விட்டுக்கிட்டு தாலியை கழட்டி போட்டுக்கிட்டு உன் மவனை மட்டும் கூப்பிட. என் பிள்ளை வாழ்க்கையில நான் எவ்வளவு கனவு கண்டிருப்பேன். வாஸ்தவம் தான். ஆமா, உன் மவன் தாலி கட்டினது ஒரு தடவை கூட நீ தப்புன்னு சொல்லல. கழட்டி போட்டுட்டு என் பிள்ளைய கூட்டுவாங்கன்னு கத்திக்கிட்டே இருக்கேன். இங்க பாருங்க அத்தை, நான் உங்ககிட்ட பேசவே இல்ல. எனக்கு வரப்போற மருமகா எனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்கணும். இல்ல அலெக்ஸ், நீங்க வேற சித்தி. உன் மவனுக்கு பொண்டாட்டியா வரவன் உன் மவனுக்கு கூட குடும்பம் நடத்த போறாளா, இல்ல உன் பொண்டாட்டி கூட குடும்பம் நடத்தணும்னு ஆசைப்படாளா? சித்தி இல்லனா ஏன் கேட்கனா, உன் மவன் ஒரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். அவனுக்கு பிடிச்ச காணாதா? உன் பொண்டாட்டிக்கு ஒன்னே தான் பிடிக்கணும். இதுல வரப்போற மருமகளை இவளுக்கு என்னத்துக்கு பிடிக்கணும்னு கேட்டேன். ஆரத்தி ரெடி. பாரு, தலை முடிய பிடிச்சு சண்டை போடுறதுக்கு உரிமை இருக்கவளே ஆரத்தி கரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். என்னமா ஆத்தி இது? மாமா பார்த்தா தெரியல. ஆரத்தி, என் குழந்தைனாருக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நேமா பார்த்தா அண்ணங்காரன் பொண்டாட்டி நான் தானே என் தங்கச்சியா ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிடணும். அங்க பஞ்சாயத்து என்ன யாதுன்னு தெரியல. ஒருத்தியை காப்பாத்ததுக்காண்டி என் பிள்ளை தாலியை கட்டிவிட்டான். அதுக்குன்னு மாமா அந்த பொண்ணை என் பிள்ளை தலையிலே கட்ட பாத்துருவாரா? என்னத்த, வீட்டுக்குள்ள இருந்த பொண்ணுக்கு தான் அருண் தாலியை கட்டியிருக்காரு. இதுக்கான மொத்த பொறுப்பையும் அருண் தான் எடுத்து ஆகணும். நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா, அதுக்குன்னு ஆரத்தி வரைக்கும்? அட, நீங்க குழந்தை மாதிரி மாமா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் காலையிலே இன்னைக்கு அருணுக்கு கல்யாணம் ஆவேன் கனவு கண்டிருக்கேன். அது போலதான் நடந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா இன்னைக்கு என் குழந்தைனார் அவர் பொண்டாட்டியை கூட்டு வரதான் போறாரு. பொண்ணை பெத்தவா நீ, என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. ஐயா, நான் ஒரு காலேஜ்ல தூத்து பெருக்க வேலை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு 2 பொண்ணுங்களே நல்லபடியா படிக்க வச்சு பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். புருஷன் தான் என் 2 பிள்ளைங்களும் சின்ன வயசுல இருக்கும் போதே எங்களை ஒத்தையில விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. என் பெரிய பொண்ணுக்கு கல்யாண வயசுல இருக்கும்போது என் கூட பிறந்த அண்ணன் வந்து என் பெரிய பொண்ண அவன் மௌனுக்கே கட்டி வைக்கிறதுக்காக கேட்டான். எனக்கும் எங்களுக்குன்னு எந்த சொந்தமும் இல்ல. அண்ணன் பையன் தானே, நம்ம பொண்ண காலத்துக்கு நல்லபடியா பாத்துப்பான். இதுக்கப்புறம் அவ வாழ்க்கை நல்லா இருக்கான்னு என் அண்ணன் பையனுக்கே என் மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ பொண்ணும் மாப்பிள்ளையும் நல்லா இருக்காங்களா? மாப்பிள்ள நல்லா தாங்கய்யா இருக்காரு. டெய்லி குடிச்சிட்டு வந்து என் பொண்ணை அடிச்சு அடிச்சு கொடுமைப்படுத்தி என் பொண்ணு வாழ வேண்டிய வயசுல போயிட்டான். அத்தை, அது என்ன அடிச்சு அடிச்சு போய் சேர்ந்தா? எல்லாத்துக்கும் என் மேலதான் பழிய தூக்கி போடுவீங்களா? யாருப்பா நீ? நான் தான் அவங்க பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணவன். நீ மேல சொல்லுமா. என் பொண்ணு இறப்புக்கு காரணமே இவன் தான். என் பொண்ணு இறந்து அடக்கு காரியம் கூட முடிக்கலையா. அதுக்கு முன்ன என் சின்ன பொண்ணு ஏஞ்சல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒத்த கால நின்னுட்டான். வாழ வேண்டிய வயசுல மூத்தவ போய் சேர்ந்ததே போதாதுன்னு இளையவளே அவன் கையில புடிச்சு கொடுத்து என் சின்ன பிள்ளை வாழ்க்கைய நான் கேள்விக்குறியாக்கிறதுக்கு விரும்பல. அதனால என் பொண்ணுக்கு பிறந்த குழந்தைய நாங்க தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அண்ணில இருந்து ஒன்னில் குழந்தைய கொடு, அப்படி இல்லைன்னா
உன் சின்ன பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வேணும் வீட்டுல வந்து சண்டை போடாத நாளே இல்ல. இவளே அவன் கையில புடிச்சு கொடுத்துட்டு இவ வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைங்கய்யா. அது சரிம்மா, ஒவ்வொரு தடவையும் உன் மூத்த மாப்பிள்ள வந்து சண்டை போடும்போது ஊர்ல யாரும் கேட்க மாட்டாங்களா? அட என்னையா கேட்க சொல்றீங்க? கேட்டாதான் கேட்க போறவங்கள தப்பா பேசுறாங்களே. எனக்கு இந்த பஞ்சாயத்து எடுக்க போற முடிவுல உடன்பாடு இல்ல. ஏன்பா? ஏன்னா தப்பு பண்ணுனவன் உங்களோட பேரன். நீங்க உங்க பேரனுக்கு சாதகமா தான் முடிவு எடுக்க போறீங்க. ஏலே, யார எதிர்த்து பேசிட்டு இருக்க? இருப்பா, அவன் பேசட்டு, நீ சொல்லுப்பா. தப்பு பண்ணது உங்க பேரன். நான் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ண வலுக்கட்டாயமா அவனா வந்து தாலியை கட்டியிருக்கான். இதுல அவனுக்கு தண்டனை கிடைக்க போறது இல்ல, நியாயமே கிடைக்க போறது இல்ல. ஏன்பா? அதுக்காக தானே எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். பேச்சு மட்டும் தான் இருக்க போகுது. ஏன்னா இது உங்க பேரன். என்ன சிதம்பரம், பஞ்சாயத்து மேல நம்பிக்கை இல்லைங்கிறான். பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் முடிவுன்னு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாமா? என்னய்யா, சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகாம பேசி முடிச்சிடலான்னு தானே உங்களை கூப்பிட்டுருக்கோம். அட, அதெல்லாம் சரிதான்ப்பா. அந்த பையனுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைங்கிறான். நம்பிக்கை இல்லாததுக்கு பிறகு எதுக்காண்டி நம்ம இப்படி இருந்து பேசி? எனக்கு உங்க முடிவு மேல நம்பிக்கை இருக்கு. பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் தான். உங்க மேல எனக்கு மரியாதை இருக்கு. நீங்க எடுக்க போற முடிவு எதுவா இருந்தாலும் அதை நாங்க ஏத்துக்கிறோம். அதான் பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்லிட்டாளே, அவ அப்படித்தான் சொல்லுவா. ஆனா எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. எப்ப போரு? பாதிக்கப்பட்ட பொண்ணு அவா, பெத்தவளை எங்களை தேடிதான் வந்திருக்கா. என்ன பிரச்சனைன்னா இன்னும் ஒழுங்கா தெரியல. அதுக்குள்ள நீ எதுக்கு குதிச்சுட்டு நிக்க? எங்களுக்கு உங்க முடிவு மேல நம்பிக்கை இருக்குயா. பேரனுக்கு சாதகமாவும் முடிவு போகாது. நியாயம் எந்த பக்கம் இருக்கோ அங்கதான் நீங்க நிக்க போறீங்க. தாராளமா உங்க கருத்தை நீங்க சொல்லலாம். சரிம்மா, நீ மேல சொல்லு. விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் என் பொண்ணு வேலை பார்த்துட்டு இருக்கான். எங்க? விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல. அன்பு? ஆமா, விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எம்டிக்கும் சிஇஓக்கும் பிஏவா இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணாங்க. சொல்லுமா. இன்னைக்கு என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு வீட்டுல இருந்தா. நானும் வழக்கம் போல வேலைக்கு போயிட்டேன். 2 காலேஜுக்கு வேலை பார்த்தாதான் கொஞ்சமாவது நகை போட்டு அவளை கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்னு ராத்திரி 8 மணி வரைக்கும் கடந்து நாயா பேயா உழைக்கணும். இந்த நேரத்துல மூத்த வீட்டுக்காரன் தாலியோட வந்து அவ கழுத்துல கட்டாய தாலி கட்ட பார்த்திருக்கான். அந்த நேரத்துல உங்க வீட்டு பையன் கம்பெனி டாக்குமெண்ட் ஏதோ கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வந்திருப்பாரு போல. என் அண்ணன் பையனு கூட பேசி பார்த்திருப்பாரு. அவரு கேட்காததும் அந்த பொண்ணுக்கு தான் விருப்பம் இல்லையேன்னு தாலிய உங்க பேரனே என் பொண்ணு கழுத்துல கட்டிட்டாரு. என்னப்பா, ஒரு பொண்ணு தனியா இருக்கா, தாலி கட்டுறதுக்கு தாலி எடுத்துட்டு போயிருக்க. கல்யாணம்னா உனக்கு என்ன விளையாட்டா? இதுக்குதான் இந்த பஞ்சாயத்து மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு. தாலியை கட்டினது உங்க பேரன். கேள்வி ஏன் பக்கம் திரும்புது? ஏலே, வாய முடிவு பத்துக்கா. பிரச்சனை ஆரம்பிச்சது நீதானே. தாலி கட்டுறதுக்கு கொண்டு போனது நான் தான். ஆனா தாலி எவன் கட்டினானோ அவன்கிட்ட தான் கேள்வி எழும்பணும். பிரச்சனை எங்க இருந்து உருவாச்சோ அங்க இருந்து தான் தொடங்கணும். ஆம்பளை இல்லாத வீடு, பெரியவங்க வீட்டுல இல்லாத நேரம் தாலி எடுத்துட்டு போயிருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல. நானும் எத்தனையோ தடவை அவங்க மூத்த பொண்ணுக்கு வாழ்க்கை ஒழுங்கா இருந்து கடைசி வரைக்கும் என் கூட இருந்திருந்தாள்னா நான் எதுக்கு அவங்க இளைய பொண்ணை கேட்டிருக்க போறேன்? கேட்கறது உனக்கு உரிமை இல்லைன்னு நான் சொல்லல. கேட்டு விருப்பம் இல்லைன்னா அந்த பிரச்சனையை அதோட விட்டுருக்கணும். நீ ஊர் வழக்கு என்னன்னு உனக்கு தெரியுமா? நான் அவர்கிட்ட வீட்டுல பெரியவங்க இல்லாத நேரம் இந்த மாதிரி பண்றது தப்பு, அதுவும் கட்டாய தாலி கட்டுறது பெரிய தப்புன்னு எத்தனையோ தடவை பேசி புரிய வைக்க பார்த்தேன். அவரு புரிஞ்சுக்கல. இன்னைக்கு நீ அவளை காப்பாத்தினாலும் அவ எனக்கு பொண்டாட்டி ஆக போறத உன்னால எப்பவும் மாத்த முடியாது அப்படின்னு பேசினதே பேசிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணுக்கும் தன் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தனக்கு புருஷன் ஆகணும்னு விரும்பல. ஊர்ல எல்லாரும் வெளியே நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்களே தவிர யாரும் தட்டி கேட்க வரல. அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் இந்த முடிவை நான் எடுத்தேன். காப்பாத்துறதுக்காக தாலியை கட்டிருவியா? அவனை அடிச்சு போட்டு அந்த பொண்ணை காப்பாத்திருக்கானா நீ? அப்படி பண்ணிருந்தேன்னா உன்னை உன் வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு நல்லதா வளர்த்திருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கோம். இது எதிர்த்து பேசுறதுக்கு மன்னிச்சிருங்க. அந்த பொண்ணை அவன்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக நான் தாலி கட்டினது தப்புங்கிறீங்களா? தப்புதான். அவன் பண்ண பார்த்த தப்புனா நீ பண்ணதான் தப்புதான். அவன அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம தான் தாலி கட்ட பார்த்துருக்கான். அவனாவது சொந்த மாமன்காரன் பையன். நீ அடுத்தவன் யாருன்னே தெரியாது. நீ போய் தாலியை கட்டியிருக்க. அவன் பண்ணது தப்புனா நீ பண்ணது தப்புதானே? தப்புதான். நான் இந்த பஞ்சாயத்தை மதிக்கிறேன். இந்த தப்புக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். முடிவு எடுக்க போறது நாங்க இல்லம்மா, நீதான். யாருன்னு தெரியாதவன் உன் கழுத்துல வந்து தாலியை கட்டியிருக்கான். 2 பேருக்கு மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அடுத்த வேலையை பார்க்க போறியா? அப்படி இல்லைன்னா என்ன முடிவு நீதாம்மா எடுக்கணும். பேசி முடிக்கிற முடிவுனா பஞ்சாயத்தோட முடிச்சிடலாம். போலீஸ்ல யார் மேலாவது நீ கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நானே உன் கூட வரேன். யாருக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னாலும் அது உன் கையில. தாத்தா என்ன இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரு? அவர் இடத்துல இருந்து அவர் கரெக்டா தான் முடிவு எடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு
ஏஞ்சல் என்ன முடிவெடுக்க போறாளோ அதுதான் ஃபைனல். அவ என்ன முடிவெடுப்பா? உன் தம்பி கூட வாழ்றேன்னு அவ முடிவெடுத்தாள்னா இன்னைக்கு உன் தம்பிக்கு பொண்டாட்டியா விஆர் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க அந்த பொண்ண. சரி, இவன் பண்ண தப்புக்கு அந்த பொண்ணு அப்படி ஒரு முடிவெடுத்ததுன்னா அதுதானே நியாயம். அப்படி இல்ல, இந்த தாலி கட்டினதுனால என் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்குன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாள்னா உன் தம்பி அதுக்கப்புறம் அவ அத்தை பையன் எல்லாரும் உள்ள போக வேண்டியதான். என்ன முடிவுனாலும் தைரியமா சொல்லுமா, உன் கூட நாங்க எல்லாரும் இருக்கோம். ஒரு நிமிஷம். என்னம்மா? பாதிக்கப்பட்டிருக்க பொண்ணு என்னோட ஃப்ரெண்டு தான். ஸ்நேகிதியா இல்ல உங்க கம்பெனில வேலை பாக்குற பொண்ணா? எங்க கம்பெனில வேலை பார்க்குற பொண்ணு தான். ஒரு 2 நிமிஷம் நான் ஏஞ்சல் கூட பேசணும். அவ விருப்பப்பட்டா. இல்ல அது எப்படி சாத்தியம்னு கேக்குறேன். என்னப்பா? இல்ல தனியா கூட்டு போற பொண்ணு உங்க வீட்டு பொண்ணு என்ன அவ மனசு கரைச்சிடலான்னு ஏதாவது முடிவோட இருக்கீங்களா? வயசானவன் பேசிட்டு தானே இருக்கான்னு மட்டமா கணக்கு போட்டுறாதப்பா. அந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டுங்குது, உன் கூட தனியா பேசணும்னு வேற கூப்பிடுது. நீ பேசினாலும் அது உன் முடிவுதான், என்ன முடிவுனாலும் அது உன்னோடதுதாம்மா. இனியும் எப்பவுமே எனக்கு கெட்டது நினைக்காது. இன்னும் சொல்ல போனா என் மாமா பையனால எனக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சதுல இருந்து என் கம்பெனி எம்டியா இருக்கட்டும், நான் ஒர்க் பண்ற கம்பெனில இனியா மேம் சிஇஓ. ஆனா நான் ஜாயின் பண்ண நாளையில இருந்து அவங்க என்கிட்ட சிஇஓ மாதிரி நடந்துக்கிட்டது இல்ல. ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் பழகியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்க எனக்கு கெட்டது நினைக்க மாட்டாங்க. அவங்க என்கிட்ட தனியா பேசணும்னு கூப்பிடுறாங்கன்னா அதுல ஏதாவது இருக்கும். இதுவும் உன் முடிவுதான். எதுக்கு கூப்பிட்டேனியா? என்ன முடிவெடுக்க போற? என்னை காப்பாத்துறதுக்காக என் கழுத்துல தாலியை கட்டிட்டாரு. பெரிய வீட்டு பையன், ஃபாரின்ல படிச்ச பையன். அவர் வாழ்க்கைய நான் ஆசை பண்ண விரும்பல. தாலியை கழட்டி கொடுத்துட்டு என் வேலையை பார்க்க போறேனே தவிர வேற என்ன முடிவு எடுக்கன்னு எனக்கு தெரியல. வேதாச்சலம் தாத்தா சொன்ன மாதிரி என் அத்தா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது உங்க வீட்டு பையனையும் பாதிக்கும். மாசம் முடியும் போது உங்க கையால நாங்க சம்பளம் வாங்குறவங்க. என் இடத்துல இருந்து பார்க்கும்போது தாலி அவர்கிட்ட கழட்டி கொடுத்துட்டு என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்ன கழட்டி கொடுக்க போறியா? கழட்டி கொடுத்துட்டு மறுபடியும் இதே வீட்டுல இருப்ப, அவன் வந்து பிரச்சனை பண்ணுவானா? அருண் உன் கழுத்துல தாலியை கட்டியிருக்கான். அப்போ இதோட ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் தான். இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை பாத்துக்க போறதும் அவன் தான். இல்லைங்க சார், பெரிய குடும்பத்துல வளர்ந்தவரு. நான் வேணா உங்க வீட்டை அண்ணாந்து பார்க்கலாம். உங்க வீட்டுக்குள்ள வரதுக்கான தகுதி எல்லாம் எனக்கு இல்ல. ஏஞ்சல் என்ன பேசிட்டு இருக்க நீ? கம்பெனிலயா இருக்கட்டும் எங்கேயா இருக்கட்டும் நீங்க எல்லாம் வேலை பாக்குறவங்க. நாங்க முதலாளி தானேன்னு என்னைக்காவது அராஜகம் பண்ணிருக்கோமா? கொடுத்த வேலையை முடிக்கலைன்னா எல்லா இடத்துலயும் சத்தம் போடுறதான். அது மட்டும் இல்ல சார், வேற என்ன உன் பிரச்சனை? இது வரைக்கும் உங்க வீட்டு பையனை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. என் அக்கா வாழ்க்கை கேள்விக்குறியானதோட போதும் சார். அவ வாழ்க்கை கேள்விக்குறியானதுல அவ வாழ்க்கை மட்டும் இல்ல, இந்த உலகத்துக்கு இன்னொரு பெண் குழந்தை வந்து அந்த குழந்தைய இப்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. அவளை நான் தான் பாத்துட்டு இருக்கேன். இந்த நேரத்துல ஒரு பெரிய வீட்டுக்கு மருமகளா போகணும் இல்ல வேற எதுக்கும் நான் ஆசைப்படல. இதை கழட்டி கொடுக்கறதுனால உங்க வீட்டுல உள்ளவங்களாவது சந்தோஷமா இருப்பாங்க. இல்ல எனக்கு தாலி கட்டினவரு கூட நான் வாழ போறேன் அப்படின்னா இந்த ஊரை என்ன தப்பாதான் பேசாம நான் இதைதான் பண்ண போறேன். ஏஞ்சல், நீ இப்ப நிதானமா இல்ல. அருண் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. அவன் ஃபாரின்ல படிச்சு ஃபாரின்ல வளர்ந்து ஃபாரின்லயே வேலை பார்த்தாலும் நம்ம நாட்டோட கல்ச்சர் பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். உன்னை காப்பாத்துறதுக்காக தாலி கட்டிட்டு உன் தாலியை கழட்டி வாங்கிட்டு அடுத்த வேலை பாப்பான்னு மட்டும் நினைக்காத. அவனால ஒரு பொண்ணு வாழ்க்கைக்கு பிரச்சனைனா அவனா முன்ன வந்து முழு பொறுப்பையும் எடுத்துப்பான். அவன் யோசிக்காம எந்த முடிவும் எடுத்திருக்க மாட்டான். நீ அவனை பார்த்து பயந்தோ இல்ல உன் அக்கா வாழ்க்கை மாதிரி உனக்கு ஆகிறேன்னு பயந்தோ நீ அருணை வேண்டான்னு சொல்லாத. அதே வீட்டுலதான் நான் இருக்க போறேன், அன்பு இருக்க போறான், நாங்க எல்லாரும் இருக்கோம். அருண் உன்னை நல்லா பார்த்துப்பான். உன் அக்கா வாழ்க்கை மாதிரி உனக்கு ஆகாதுன்னு நாங்க உனக்கு கேரண்டி கொடுக்கோம். என்ன நீயா? நான் வேலை பார்க்குற கம்பெனில நீங்க எல்லாம் முதலாளிங்க, நான் எப்படி? இங்க பாரு, இது வரைக்கும் நாங்க யாரையும் நாங்க முதலாளி நீங்க தொழிலாளின்னு பார்த்தது கிடையாது. வேலைன்னு வரும்போது வேலை பார்த்து தான் ஆகணும். இப்போ அருணே எடுத்துக்கோ, ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கான். அவன் வேலை பார்க்குற கம்பெனில அவன் அந்த கம்பெனிக்கு ஒழுங்கா இல்லாம வேலை பார்க்காம இருந்தா கேள்வி கேட்டுதான் ஆவாங்க, அது வேற. ஆனா வாழ்க்கைன்னு வரும்போது அது வேற. நாங்க மேல இடத்துல இருக்கவங்க, நீங்க கீழே தாழ்ந்து இருக்கீங்க அப்படின்னு கிறுக்குத்தனமா யோசிச்சு அருண் வேண்டான்னு முடிவெடுக்காத. அருண் நல்லவன் தான்னு நாங்க எல்லாரும் சொல்றோம். அது மட்டும் இல்லாம உன் மாமா பையன்ட்ட இருந்து உனக்கு தப்பிக்கணும்னா அருண் கூட வாழ்றது எவ்வளவோ பெட்டர். இப்போ நான் உன்னோட எம்டியா பேசல, உனக்கு அண்ணனா இருந்து சொல்றேன். அருண மாதிரி ஒரு பையன் உங்க அம்மா உனக்காக எத்தனை ஊர்ல தேடி மாப்பிள்ள பார்த்தாலும் கிடைக்க மாட்டான். அவன் விளையாட்டு போக்குல எல்லாம் உன் கழுத்துல தாலி கட்டி இருக்க மாட்டான். உனக்கான முழு பொறுப்பையும் அவனே ஏத்துக்கிறதா நினைச்சுதான் தாலியை கட்டியிருப்பான். எல்லார் முன்னையும் தைரியமா சொல்லு, அருணுக்கு விருப்பம்னா நான் அருணோட பொண்டாட்டியாவே இருக்கேன் அப்படின்னு. என்ன அன்பு, அருணுக்கு விருப்பம்னா அப்படி இழுக்கிற? ஒருவேளை அருண் நான் விளையாட்டுத்தனமா தான் தாலி கட்டினேன், அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காகன்னு சொல்லிட்டானா, அந்த செகண்ட்ல அருண் ஏஞ்சலை காப்பாத்துறதுக்காக ஒருவேளை தாலியை கட்டி இருக்கலாம். ஆனா இப்போ ஏஞ்சலோட அம்மா பேசினதுக்கு பிறகு
அதோட சீரியஸ்னஸ் அவனுக்கு தெரியாம இருக்காது. கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். எப்பவுமே அருணால யாரும் கஷ்டப்படணும்னு அவன் விரும்ப மாட்டான். அப்படி இருக்கும்போது அவன் பண்ண தப்பால ஏஞ்சலோட வாழ்க்கை கஷ்டப்படணும்னு அவன் கண்டிப்பா நினைக்க மாட்டான். சார், சொல்லு ஏஞ்சல், என்ன முடிவெடுக்க போற? இந்த கம்பெனில இருந்து நான் போறதுக்குள்ள உங்க வாயாலே நீங்க எனக்கு அண்ணன் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு. ஆனா இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல தான் சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல சார். இதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். நீ போய் தைரியமா உன் முடிவை சொல்லு. ம். என்ன முடிவுமா எடுத்திருக்க? அவர் என்ன நினைச்சு என் கழுத்துல தாலி கட்டினார்னு எனக்கு தெரியல. இதை என்னால நல்லதாவும் எடுத்துக்க முடியல, கெட்டதாவும் எடுத்துக்க முடியல. ஆனா எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுமா. நீ என்ன முடிவெடுத்தாலும் உன் முடிவுதாம்மா என்னோட முடிவும். என் பேரங்கிறதுக்காக இவன் வேணும்னு நீ முடிவெடுக்காத. என் பேரங்கிறதுக்காக இவனுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல தண்டனை கிடைச்சிடக்கூடாது அப்படிங்கிற முடிவை நீ எடுக்க வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. என்னோட முடிவை விட முதல்ல எனக்கு தாலி கட்டினவர் என்ன முடிவெடுத்திருக்காருன்னு கேட்டு அதுக்கப்புறம் நான் சொல்றேனே. இல்லம்மா, பாதிக்கப்பட்டது நீதான். அவன் முடிவுக்கு நீ கட்டுப்படணும்னு இல்ல, உன் முடிவுக்கு தான் அவன் கட்டுப்படணும். இல்லைங்க, அவரோட முடிவு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமே சொல்றேனே. என்ன முடிவு எடுத்திருக்க? ஒருவேளை இந்த ஊர்ல இருந்த 4 பேர் தட்டி கேட்கறதுக்கு வந்திருந்தாங்கன்னா நான் இந்த முடிவை எடுத்திருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. எல்லாரும் வெளியே நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு நின்னாங்க. சிலர் வீட்லயே இருந்துட்டு ஜன்னல் வழியா கூட வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட இடத்துல எனக்கு வர வழி தெரியாம தான் நான் தாலியை கட்டினேன். இப்போ என்னை நம்பி கடைசி வரைக்கும் அவங்க வரணும்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா நான் கட்டின தாலியை மனசார ஏத்துக்கிட்டு என் கூட வரலாம். அப்படி இல்ல நான் பண்ணது தப்பு, எனக்கு தண்டனை தரணும்னா அவங்க என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம். அது எப்படி நீங்களா முடிவெடுப்பீங்க? அவன் தாலியை கட்டியிருக்கான், அவன் கூட அனுப்பி வைக்க முடியுமா? அதுக்கப்புறம் எதுக்கு சொந்தக்காரங்க நாங்க எல்லாம்? டேய், நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்க நினைச்சிருக்கேன். மறந்துடாத. நீ இதை பண்ணியிருந்தாலும் இதே மாதிரி தான் நான் விசாரிச்சிருப்பேன். அந்த பொண்ணே என் முடிவுக்கு சம்மதம் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் உனக்கு என்ன? நியாயப்படி பார்த்தா நீ பண்ணாதான் பெரிய தப்பு. ஒரு கல்யாணம் ஆனவன், ஒரு குழந்தைக்கு அப்பா, எவ்வளவு சின்ன பொண்ணு உன்னை விட. எனக்கு தான் தெரியுமே, தீர்ப்பு உங்க பக்கமா தான் சாதகமா முடியணும். என்னம்மா, அவன் முடிவை அவன் சொல்லிட்டான். நீ என்ன முடிவு எடுக்க போற? அவருக்குன்னு வர காதல், ஆசை எதுவுமே இல்லாம இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சம்மதம்னா நான் அவர் பொண்டாட்டியாவே அவர் வீட்டுக்கு வாழ போறதுக்கு ரெடி. ஆனா எங்க வச்சு அவர்கிட்ட கேட்டுருங்க. என் மனசுல வேற யாருக்கும் இடம் இருந்ததில்ல. அதே மாதிரி அவருக்கு வேற ஏதாவது காதல் இல்ல அவர் கல்யாண லைஃப்ல அவருக்கு ஏதாவது கனவு அப்படி இருந்துச்சுன்னா இந்த பஞ்சாயத்திலே சொல்லுங்க. நான் தாலியை கழட்டி கொடுத்துடுறேன். என்னப்பா, உன் மனசுல வேற யாருக்காவது இடம் இருக்கா? இல்லங்க, என் கல்யாண வாழ்க்கையை நினைச்சு நான் எந்த எதிர்பார்ப்பும் வச்சதில்ல. என்ன சொல்ல போனா எனக்கு மனைவியா வர போறவங்கள நான் தேர்ந்தெடுக்கதை விட என் வீட்டுல உள்ளவங்க தான் எனக்கு மனைவியா வரப்போறது யாருன்னு முடிவு பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா நான் பண்ண ஒரு தப்புனால இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா நின்றக்கூடாது. நீ பொண்ணை பெத்தவமா, உன் பொண்ணு எடுத்திருக்க முடிவு சரிதான் நீ நினைக்கிறியா? பெரியவ வாழ்க்கை மாதிரி அவ வாழ்க்கையை சீரழிஞ்சிடக்கூடாது. 2 பிள்ளைங்களை பெத்து ஒரு பொண்ணாவது சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் இந்த படப்பாவிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காம அவளை பாதுகாத்துட்டு இருந்தேன். வருத்தம் என்னன்னா என் பொண்ணை போய் உங்க வீட்டுக்கு மருமகள் அனுப்புறதுதான். சமுதாயத்துல எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருக்க உங்களுக்கு. அந்தஸ்து என்னமா அந்தஸ்து? அவன் தப்பு பண்ணிருக்கான். தப்பு பண்ணவன் தான் அந்த பொண்ணோட மொத்த பொறுத்தையும் ஏத்துக்கணும். இதுல என் குடும்பமா இருந்தாலும் யார் குடும்பமா இருந்தாலும் இதுதான் முடிவா இருக்கும். பஞ்சாயத்து முடிவு இதுதான். அந்த பொண்ணு அந்த பையன் கூட வாழ்றதுக்கு சம்மதம் சொல்லியிருக்கான். நீங்க எல்லாம் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கேன். என்ன? இப்போ பஞ்சாயத்து கூடி இருக்கிறதுனால பொண்ணு உங்க வீட்டுக்கே வாழ வர மாதிரி பேசிட்டு 4 நாளில தாலியை கழட்டி வாங்கிட மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஏன்னா உங்க அந்தஸ்து அப்படி. இப்ப பூசி மொழிக்கிட்டு பொண்ணை வீட்டுல விட்டுட்டு 4 நாளில தாலியை கழட்டி வாங்கிட்டு போனா அடுத்த பஞ்சாயத்தா கூட்ட முடியும்? வாஸ்தவமான பேச்சுதான். அன்பு, தாத்தா, வீட்டுக்கு போனை போட்டு அருணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் 1/2 மணி நேரத்துல அருண் கல்யாணம் பண்ண பொண்ணை கூட்டிட்டு, அதாவது அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வீட்டுக்கு வர போறான். எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருங்கன்னு தகவல் சொல்லிரு. தாத்தா, இப்பவேயா? பஞ்சாயத்து முடிஞ்ச கையோட அருணோட பொண்டாட்டியை கூட்டு அருண் வீட்டுக்கு போய் தான் ஆகணும். இந்த செகண்ட்ல இருந்து இந்த பொண்ணோட பொறுப்பு எல்லாமே அருண் தான் ஏத்துக்க போறான். சரி தாத்தா, நான் சொல்லிடுறேன். என்னப்பா, கிழவன் பேச்சுக்கு பூசி மொழிக்கிட்டு போறேன்னு நினைச்சிட்டீங்களா? இல்லையா, பெரிய மனுஷர்னா பெரிய மனுஷர் தான். பொண்ணு வீட்லயே பயங்கர கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டா. அப்படியே விட்டுட்டு போனீங்கன்னா அத்தாங்காரனால அதுக்கப்புறமா அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. புரியுது. என்னம்மா, உன் பொண்ணு எடுத்த முடிவு உனக்கு சந்தோஷம் தானே? வேற எந்த வீட்டுக்கு அவ போக இருந்தாலும் அவ வாழ்க்கையை நினைச்சு எனக்கு பயந்தா இருந்திருக்கும். அவ்வளவு தங்கமான ஒரு வீட்டுக்கு தான் போறா. பெத்த தாயா நான் எப்படி பாத்துக்கிட்டனோ அதே மாதிரி அந்த வீட்டுல உள்ளவங்களே நான் நம்புறேன், மதிக்கிறேன். இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அவங்க 2 பேருக்கும் விருப்பம் தாராளமா நீங்க கூட்டிட்டு போகலாம். நல்லது. இந்த பாரு, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயாச்சு, பஞ்சாயத்துல பேசிய முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு வாழ்க்கையில குறுக்கால ஏதாவது வந்த வேற மாதிரி பிரச்சனை சந்திக்க வேண்டியதா இருக்கும். பார்த்து நடந்துக்கோ. அம்மா, ஒரு பொண்ணை புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும்போது பெத்த தாயா
அங்க என்ன பிரச்சனைனாலும் அம்மா கிட்ட சொல்லு, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிதான் விடுவாங்க. ஆனா உன்கிட்ட நான் சொல்றேன் ஏஞ்சல், ஆலமரம் மாதிரி இருக்க அந்த வீட்ல உன்னால ஒரு சின்ன விரிசல் கூட வந்துடக்கூடாது. அம்மா, அந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய பிரச்சனைய நீ தாங்கிறதுக்கு ரெடியா இருக்கணுமே தவிர உன்னால எப்பவும் அந்த குடும்பத்துக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. சரிம்மா? ஐயோ, சண்டை போட்டது போதும். அவங்க வந்துட்டு இருக்காங்களாம். ஆரத்தி எடுக்க வேண்டாம். ஆமா, நல்ல முறையில தானே கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வர போறான். அத்தை, தப்ப உங்க பையன் மேல வச்சுட்டு ஏதாவது ஏசி உங்க பையன் கெட்ட பேர் வாங்கி கட்டிடாதுங்க, பாத்துக்கோங்க. என்ன ஆர்த்தி, மாமியாரையே மிரட்டுற அளவுக்கு வந்துட்ட போல. சேச்சா, அத்தை உங்களையெல்லாம் மிரட்ட முடியுமா? நீங்க எல்லாம் யாரு, எவ்வளவு பெரிய அப்பா டக்கரு? நான் சொல்றேன் அத்தை, ஒருவேளை வரப்போற பொண்ண நீங்க ஏதாவது கொடுமை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் உங்க பையன் வீடு தேடி போய் வீட்டுக்குள்ள போய் தாலி கட்டினது போலீஸ்க்கு தெரிஞ்சிடும். உங்க பையனை உள்ள தூக்கி வச்சு அப்புறம் உங்க மருமகளை கொடுமைப்படுத்துற காரணத்துக்காக இன்ஸ்பெக்டர் ரோஹித் இருக்காருல்ல, அவரு ரொம்ப மோசமான ஆளு, உங்களையும் உள்ள தூக்கி வச்சிருவாரு, பாத்துக்கோங்க. ஏன் என்ன நீ என்னைய மிரட்டுறியா? ஐயோ அத்தை, அங்க வந்துட்டாங்க, வழி விடுங்க. வழக்கமா குழந்தனாருக்கு கல்யாணம்னா மூத்தவ பயப்பட தானே செய்வா. அவ வந்ததுக்கு அப்புறம் நம்ம மவுஸ் இந்த வீட்டுல கம்மியாயிருமோ அப்படின்னு. இவ என்ன போட்டு தள்ளுறதுக்கு குறியா இருக்க மாதிரியே ஒரே நாள்ல புதுசா வந்தவளை அக்செப்ட் பண்ணிட்டா. என்ன குழந்தனாரே, கனவு நிறைவேறிட்டு போல. சும்மா இருங்க நீ, நீங்க வேற. எனக்கு இந்த திடீர் கல்யாணத்திலையும் இல்ல ஃபாரின்ல படிச்சு அங்கேயே வளர்ந்து அங்கேயே வேலை பார்த்த இவர் மேலையும் நம்பிக்கையே இல்ல. இனியா பேச்சுக்கும் சாரோட பேச்சுக்கும் மரியாதை கொடுத்துதான் தாலியை கட்டி கொடுக்காம இந்த வீட்டுக்கு நான் வந்திருக்கேன். என் வாழ்க்கையில இதுதான் நடக்கணும்னு நான் எப்பவும் ஆசைப்பட்டதில்ல. எதுவா இருந்தாலும் அதை ஜீசஸ் கையில ஒப்படைச்சுதான் எனக்கு பழக்கம். நடந்ததையும் நடக்க போறதையும் ஜீசஸ் கையிலே கொடுத்துடுறேன். அவருக்கு என்ன தோணுதோ என் வாழ்க்கையில அதையே பண்ணட்டும். மருமகளே மருமகளே எங்க வீட்டு மருமகளே, மன்னாதி மன்னருடன் 100 ஆண்டு வாழ்க. உள்ளவாமா. அருண், ஒரு நிமிஷம். என்ன அன்பு, நீ அவளை காப்பாத்துறதுக்காக அவ கழுத்துல தாலி கட்டி இருக்கலாம், அவ்வளவுதானே தவிர இனிமே எனக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பஞ்சாயத்துல தாத்தா தலை குனிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஏத்துக்கிட்டேன். அப்படி இப்படின்னு நீயா காரணத்தை யோசிச்சு அவளை கஷ்டப்படுத்திடாத. ஏன்னா ஏற்கனவே பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கான். சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. சரி அன்பு. அப்புறம் அருண், இப்பவே சொல்லிடுறேன், அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. ஒன்னால அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் தான் ஆளா வந்து நிப்பேன், புரியுதா? என்ன, இவனால அவளுக்கு பிரச்சனை வர போகுதா? அவளால இவனுக்கு எந்த ஆபத்தம் வராம இருந்தா சரிதான். டே அருணு, முதல்ல உன்னை நினைச்சு நான் வருத்தப்படுறேன்டா. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. மர தமிழே.